ஆந்திராவில் ஒரு கொடூரமான பாலியல் வன்புணர்வு சம்பவம் நடைபெற்றது. ஒரு ஒரு டாக்டர்னு நினைக்கிறேன், டாக்டர் நர்ஸ்னு தெரியல. பாலியல் வன்புணர்வுக்கு பிறகு எரித்து கொல்லப்படுகிறார். கிட்டத்தட்ட சொல்லிட்டு என்கவுண்டர் பண்ணாங்க ஆந்திரா போலீஸ். எப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி பிடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட டிவியில அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் தெரியுது ஃபேக் என்கவுண்டர்னு. இதே மாதிரி சம்பவத்தை காட்ட போகிறோம்னு சொல்லிட்டு 3 பேர் 4 பேர் போய் சுட்டு கொள்றாங்க. சுட்டு கொண்டுட்டு அந்த பிரஸ் மீட்டுக்கு அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த அந்த இடத்துக்கு மேலே ஒரு மேம்பாலம் செல்கிறது. அந்த மேம்பாலத்தின் மேலிருந்து மக்கள் பூக்களை கொட்டினார். அந்த பிரஸ் மீட்டில் பேசின அதிகாரிலாம் ரொம்ப பெருமையாக இப்படி அப்படின்ட்டு நாங்கள் இப்படி சுட்டோம் அப்படி சுட்டோம்லாம் எல்லாம் பேசியிருந்தார். சுப்ரீம் கோர்ட் என்கொயரி ஆர்டர் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்களாம். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது போல மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது அப்படின்றதுக்காக ஊரில் ஒருத்தன் திருடுறான், சரியா? திருடிட்டு ஊருக்கு நடுவில் மாட்டிக்கிறான். கிராமத்தில் திருடிட்டு மாட்டிட்டானா கட்டி ஜரிப்பாங்க பார்த்துறியா? அதில் செத்தே போயிடுவான் சில பேர். அது ஏற்றுக்கிறியா நீ? அதான் மாப் ஜஸ்டிஸ். ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டுமா, கும்பலின் ஆட்சி நடக்க வேண்டுமான்றது தான் இதில் கேள்வி. நீங்கள் சொல்கிறது மக்களோட ஆதரவு இருக்குன்னு கேட்டால் அது கும்பலின் ஆட்சி. இட்ஸ் அ மாப் ரூல். நாம் சட்டத்தின் ஆட்சியின் கீழ் இருக்கிறோம், அதுதான் சரி. சார், இந்த என்கவுண்டர்கள்லாம் சரியாக தான் நடக்குதா இல்லை உண்மையானதானா அப்படின்றத ஒரு பார்க்கறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு எதுவும் இல்லையா சார்? போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி என்று ஒரு ஆணையம் இருக்கிறது. தமிழக உள்துறை செயலாளர் தான் அதுக்கு பொறுப்பானவர். இந்த ஆட்சியில் போலீஸ் துறையை சீரழிஞ்சு அழுகி போய் கிடக்குது. இதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நானும் எனது நண்பர் புகழேந்தியும் 2008ஆம் ஆண்டு முதல் போலி என்கவுண்டர்கள் சித்திரவதைகளுக்கு எதிராக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். இன்றும் போராடி கொண்டு தான் இருக்கு. இதை திருத்த வேண்டும் என்று எந்த ஆட்சியாளர்களுக்கும் விருப்பம் இல்லை. புரியாதவனை தூக்கி போட்டு மெதிக்கிறதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பயன்படுத்துன்றதுக்காக எல்லா ஆட்சிகளும் காவல்துறை இப்படித்தான் வைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மாறுபட்டு இந்த தவறை செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன்.